துப்பாக்கியில இருக்கிற ட்ரிக்கரை தட்டுற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஓ வாயில இருந்து வரணும். அவருக்கும் உன் மேல பாசம் ரொம்ப அதிகமா தானே இருக்கு. எனக்கு அவரோட உன்னதம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நான் உன் கூட தாம்மா இருப்பேன். நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சா நாட்டாம ஐயாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க யாராலையுமே முடியாது. கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் தாண்டி என் மேல அவருக்கு இருந்த காதல் அதையும் செய்யும். அது நடக்க கூடாதுன்னு தான் எல்லா பழியையும் ஏன் தலையில சுமந்துக்கிட்டு நான் இங்க தனியா கஷ்டப்படுறேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டியம்மா. சரி, நீ யாருமா? என் பையனை எங்க சந்திச்ச? நான் லக்ஷ்மி, நாட்டாமையாவோட மருமக. உங்க பையனை நான் சந்திச்சது ஒரு மோசமான நாள். அந்த நாள் என் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. விதி என்ன அந்த நாளுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏய், பேக்குரா பேக்குரா குரா பேக்க பேக்குரானா? ஏய் ஏய், வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம். ஏய் சார், என்னோட பேக் சார் இது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏடிஎம் கார்டுல இருந்து கார் கீ வரைக்கும் இதுல தான் சார் இருக்கு. அப்போ பத்திரமா வச்சுக்க வேண்டாமாமா? சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரேன், திடீர்னு புடுங்கிட்டு போயிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன். நீங்க எங்க போறீங்க? நான் வேணா டிராப் பண்ணிட்டா? நான் இந்த ஊர் நாட்டம்மா வீட்டுக்கு தான் போறேன். நீங்க அந்த வழியா போனா என்ன டிராப் பண்ணிடுங்க. நாட்டம்மா வீட்டுக்கா? நான் நாட்டம்மா வீட்டு மருமக தான். மருமகனா? மூத்த மருமக தேன்மொழியா இல்ல ரெண்டாவது மருமக லக்ஷ்மியா இல்ல? நான் லக்ஷ்மி. லக்ஷ்மி? மொத்த குடும்பமும் உன் பேச்சதான் கேக்குதாமே. நீ வச்சதுதான் அந்த வீட்டுக்கு சட்டமா? உன் பேச்சுதான் நாட்டாமைக்கு வேத வாக்காமே. நீங்க யாருன்னு என்ன சொல்லவே இல்லையே. மாமாவை நீங்க எதுக்கு பார்க்கணும்? எனக்கும் அவருக்கு ஒரு பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. அத பைசல் பண்ணத்தான் போறேன். என்ன கணக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நான் எதுக்கு வந்தேனோ அதுக்கு நீ உதவியா இருப்பியான்னு தான் யோசிக்கிறேன். உன்னால முடியுமான்னு யோசிக்கிறேன். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை உன்னை நம்பி சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். என்ன சார்? நான் யார் தெரியுமா? உன் மாமனார் பெத்த 4 பிள்ளைகளுக்கும் மூத்தவன். அந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. இருக்காது, நிச்சயமா இருக்காது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அப்பா யாருன்னு தேடி தேடி
கடைசியில நாட்டாம தான் கண்டுபிடிச்சு அந்த வீட்ல யார் இருக்கா, யாரு செத்தா, யார மதிக்கிறாங்க, யாருக்கு பயப்படுறாங்க, யாரு நினைக்கிறது நடக்கும், யாரு சொன்னா வலிக்கும்னு இன்ச் பை இன்ச்சா விசாரிச்சுட்டு தான் வரேன். நீ இருக்காதுன்னு சொன்னா இல்லாம போயிடுமா? இங்க பாரு, என் மாமனாரை பத்தி எனக்கு தெரியும். அத்தை அப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்றதுல என்ன தயக்கம்? நீ போய் சொல்ற. ரொம்ப நல்லவளா இருந்தா இதுதான் பிரச்சனை. நான் நாட்டாமைக்கு பையன் தானே சொன்னேன், வள்ளியம்மைக்குன்னு சொல்லலையே. இப்ப புரியுதா? புரியலனா சுருக்கமா 2 வரியில ஒரு வரலாறு சொல்றேன், கேட்டுக்கோ. நாச்சி முத்தையா வள்ளியம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மோகனாம்பாளை காதலிச்சு ஏமாத்தி அவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்து ஊரை விட்டே துரத்திட்டாரு. அந்த குழந்தை தான் இப்போ உன் முன்னாடி 6 அடி அங்குலத்துல வளர்ந்து நிக்குது. இல்ல, இது போய் நான் நம்ப மாட்டேன். இது பாரு, நம்பிக்கை துரோகம் பண்ற அளவுக்கு எங்க மாமா மோசமானவர் இல்ல. நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? அவரோட மனசாட்சி. அப்படியா? அப்படின்னா வா, இப்பவே போய் பேசலாம். தாராளமா கேட்போம். அவர்கிட்ட மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் நிறுத்தி வச்சு கேட்போம். அதுக்கு தானே வந்திருக்க. ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்ததுன்னா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சு தேவைப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் தள்ளுங்க. வா, அதான் நடக்க போகுது. நீ வா. ஒரு நிமிஷம். பொய்யா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்ச நீ உண்மையா இருந்தா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? உண்மையா இருந்தா என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஊருக்குள்ள பெரிய மனுஷன், நல்லவன், நாட்டாமன் எல்லாம் பெருமை பேசிக்கிட்டு தெரிஞ்ச மொத்த குடும்பத்தோட மானமும் நடுத்தெருவுக்கு வரும். 4 பிள்ளைங்களும் நாட்டாம மூஞ்சில காரி துப்புவாங்க. வள்ளியம்மா மனசொடைச்சு பைத்தியமா திரிவா. இல்லனா அதிர்ச்சியில மண்டைய போட்டுருவா. அடுத்த வேளை சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறவன் கூட முகத்துக்கு நேரா விரல் நீட்டி பேசுவான். காலங்காலமா அந்த வீட்டுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதை தரமட்டமாகும். மொத்த குடும்பமும் பஞ்சம் பொழிக்க அன்னக்காவடி எடுத்துக்கிட்டு ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு ஓடி ஒளியணும். இல்லனா அவமானம் தாங்காம எல்லாரும் ஒன்னா தூக்குல தொங்கணும். சுருக்கமா சொன்னா கொலை நாசம். லக்ஷ்மி, போலாமா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுறாங்களா இல்ல அந்த குடும்பம் அழிதான்னு பாத்தலாமா? வா போலாம். வா வா வா. இல்ல, தேவையில்லாம இதுல யாருமே இருக்க வேண்டாம். நம்ம பேசலாம். முதல்ல நீதான் நாட்டாமையோட பையனை எனக்கு நிரூபி. ஆ? முதல்ல என் மாமனார் அப்படிப்பட்ட ஆளே இல்லைன்னு இப்போ நிரூபின்னு சமாதானத்துக்கு வர 2 நிமிஷத்துல உன் மாமனார் மேல இருந்த மரியாதை ஒரு படி கீழே இறங்கிடுச்சு போல இருக்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அப்படிதான். உண்மையா பொய்யான்னு உறுதியா தெரியறதுக்கு முன்னாடி உனக்கே தடுமாறுதே. ஊருக்குள்ள இந்த விஷயம் கசிஞ்சதுன்னா கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பிரமாண்ட உருவம் கட்டி எழுப்பிட மாட்டாங்க. இது பாரு, இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லு. உனக்கு பாதி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி நான் கொடுக்கறேன். நான் பணத்துக்காக வரல, என் உரிமைக்காக வந்திருக்கேன். ஒரு DNA டெஸ்ட் எடுத்து நான் தான் அவரு புள்ளன்னு சுலபமா நிரூபிச்சிடுவேன். இது பாரு, நீ அவசரப்படாத. முதல்ல நான் DNA டெஸ்ட் எடுத்து பாக்குறேன். அதுக்கப்புறம் நீயே என்ன அங்க கூட்டிட்டு போறியா? இது பாருங்க. செந்தில்வேல். செந்தில்வேல், தப்பு யாரு பக்கம்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நேரத்துல நீங்க அங்க வர்றது சரியா இருக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன்.
நீங்க அந்த வீட்டுக்கு மட்டும் வந்துட வேண்டாம். ஒரு குடும்பத்தோட நிம்மதி உங்க கையில தாங்க இருக்கு. வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது கொலை நாசம் தான். கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ஏற்கனவே 35 வருஷம் போயிடுச்சு லட்சுமி. எனக்கு பின்னாடி பிறந்த தம்பிக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என் வாழ்க்கை பாலைவனம் மாதிரி வறண்டு கிடக்கு. செந்தில் ப்ளீஸ் செந்தில், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள DNA டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உண்மையா இருந்தா பதுங்குவ, இல்லனா பாய்வ, அப்படித்தானே? சரி, டைம் தரேன். ஒரு வாரம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துருவேன். இல்ல வீட்டுக்கு வரவேணாம் தானே சொல்றேன். அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நான் கேக்குறேன். அந்த வீட்டோட கௌரவம், மானம், மரியாதை இதெல்லாம் கேட்ற மாதிரி ஊருக்குள்ள இந்த விஷயத்தை பத்தி நீங்க மூச்சு கூட காட்டக்கூடாது. அந்த குடும்பத்துக்கும் தெரியக்கூடாது. சரியா? சரி, பதிலுக்கு நான் சொல்றத நீ செய்யணும். முதல் வேலையா அந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்தை உன் கையால உடைக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 4 தம்பிகளும் ஒத்துமையா சுத்துறாங்க பாரு, அதுல 2வது அடி விழணும். அடுத்தவன் பிரச்சனைய தீக்கிறதுக்காக பஞ்சாயத்தா சுத்துற நாட்டாம தான் வீட்டு பிரச்சனைய தீர்க்க முடியாம தலைய பிச்சுக்கணும். சொத்த நாளா பிரிக்கணும். யாரு எதை பிரிச்சுக்கிறதுன்னு அண்ணன் தம்பிக்குள்ள மல்லு கட்டி மண்டை உடையணும். 4 ஜோடியில ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்க கூடாது. எந்த நிமிஷம் எவன் என்ன பிரச்சனைய கொண்டு வருவான்னு தூக்கம் வராம நாட்டாம தவிக்கணும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நாம என்ன பாவம் பண்ணோமோன்னு கடந்த காலத்தை மனசுல ஓட்டி பார்த்து என் அம்மாவை ஏமாத்தினது அந்த ஆளுக்கு ஞாபகம் வரணும். 4 புள்ளைங்க இருந்தோம் அனாத மாதிரி வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்கணும். செய்வியா? செய்வியா? அப்படி செஞ்சேனா நான் உன் வீட்டுக்கு வரல. நாட்டாம முன்னால வந்து நான் தான் உங்க பையன்னு சொல்லல. செய்வியா? செய்வியா? நிமிஷத்துல இருந்து இந்த நொடி வரைக்கும் யார்கிட்டயும் எதையும் சொல்ல முடியாம நான் உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாகுறேன். மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் நேசிக்கிற ஒவ்வொருத்தரையும் காரணமே இல்லாம துடிக்க வைக்கிறேம்மா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன். யார் யாரோ செஞ்ச பாவத்தை எல்லாம் கடவுள் உன் தலையில சுமத்திட்டாரேம்மா. கவலைப்படாதம்மா, இனிமே உன் பக்கம் நான் இருக்கேம்மா. செந்தில் ஏன் புள்ள. நான் அவன்கிட்ட மறைச்ச விஷயத்தெல்லாம் அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காம்மா. அவனுக்குள்ள வளர்ந்த வன்மத்தை நானும் கவனிக்க தவறிட்டேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா, நீ வீட்டுக்கு போ. செந்தில் உன்கிட்ட ஏதாவது கேட்டா நான் அவனை சந்திக்க ஏற்பாடு பண்ணுமா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? உங்களுக்கு நாட்டம் ஐயா மேல கோவம் இல்லையே? கோவம் இருந்தா நான் உன்கிட்ட இப்படியாமா நடந்துப்பேன்? உங்க தலைமுறைக்கு தியாகம், விசுவாசம், நன்றி, உணர்ச்சி இதெல்லாம் வெறும் வார்த்தை. அதுவும் புளிச்சு போன வார்த்தை. அதனாலதான் என்ன மாதிரி வாழ்றவங்கள பார்த்தா உங்களுக்கு கோமாளியா தெரியுது. அம்மா, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அப்ப என்ன நம்பிப்போ. இனி நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ யார் பேச்சுக்கும் கட்டுப்படவும் வேண்டாம். 35 வருஷத்துக்கு முன்னால
எந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் கஷ்டப்பட்டேனோ அதே குடும்பத்துக்காக இன்னைக்கு நீ கஷ்டப்படுற. என்னால புரிஞ்சுக்க முடியுதும்மா. நீ தைரியமா போயிட்டு வா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்ப எனக்கு நீங்க தான் தெய்வம். அம்மா, நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, எதுக்குமா என் கால்ல விழற? என் புள்ளதான் உன் கால்ல விழணும். நான் அவனை விழ வைக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. ரொம்ப நன்றிம்மா. கவலைப்படாதம்மா, போயிட்டு வா. திருவாதிரை பூஜை வைக்கிறோம். கொஞ்சம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா செய்யலாமா? நம்ம வீடு வரைக்கும் செஞ்சுக்கலாம் தான், நீ யாரையும் கூப்பிடல. சரி, திரு ரூம்ல தானே இருந்தா, அவனை கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிட்டா நீ, அவர் வரல. ஏமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நீ? திரு என் மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. கோவத்துல இருக்கானா இல்ல வருத்தத்துல இருக்கானா? கோவத்துல இருக்காருன்னு தான் நீ நினைக்கிறேன். ஓ மேல ஏமா அவன் கோச்சுக்க போறான்? அருள் விஷயத்துல தான் நீ. அவனை அதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு நினைச்சேன். நீங்க வந்து தடுத்துட்டீங்க. ஐயோ, ஓ இந்து, நான் தடுத்ததுனாலதான் திரு இப்ப கோவமா இருக்கானா? நானே போய் பேசுறேம்மா. என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இரு அண்ணி, நான் உங்களை தப்பெல்லாம் சொல்லல. திரு கோச்சுக்கிட்டதுக்கு நீங்க என்ன நீ பண்ணுவீங்க? அது ஏன் தப்புதான். ஓ மேல என்ன தப்பு இருக்கு? அவன் படிக்காதவன், உலக அறிவு பத்தாது. நீயும் அருளும் ஃப்ரெண்டா இருக்கிறது அவன் மனசை ஏத்துக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ, நான் அருள் கிட்ட இருந்து விலகுறேன். இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பு. இத அப்படியே வளர விடக்கூடாது. உங்க 2 பேரையும் நான் பேசி சமாதானம் பண்ணி வைக்கிறேன். வா. அண்ணி வேண்டாம் அண்ணி. ஏன்? எனக்கும் அவருக்கும் நடுவுல இன்னொரு ஆள் வந்துதான் பேசணுங்கிற அளவுக்கு எனக்கு ஈகோ இல்ல. நானே பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. நீதான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஒரு காலத்துல உனக்கு எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தணும்னு யோசிச்சேன். பழசெல்லாம் எதுக்கு அண்ணி? இப்ப இந்த வீட்ல எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க இருக்கிறதுனாலதான் திரு கூட கொஞ்சம் அமைதியா இருக்காரு. இல்லனா இந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, மாங்கல்ய பலம் நிலைக்கணும்னு கும்பிடுற விஷயம். இதுல புருஷன் இல்லைன்னா எப்படிமா? அது அவர் வரலன்னா என்ன அண்ணி? நானே போறேன்.
நீங்க கும்பலனாலும் பரவாயில்ல, இந்த மஞ்ச கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டுங்க. நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஏங்க நில்லுங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி என் முகத்துல முழிக்காம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு அவஸ்தைப்பட போறீங்க? நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்க காதுல விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாங்க. வெற்றி எங்க போயிட்டாரு? வெற்றி ஒருவேளை மேல இருப்பாரோ? வெற்றி